ஒருவேளை பொண்ணு சரியில்லைன்னா நான் சொல்லிடுவேன், பொண்ணு சரியில்லையா பையா, நீ வேண்டாம், நீ வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிவிடுவேன். பொண்ணே வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் பையன் சரியில்லாமா, உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கிற உங்கள் அம்மா அப்பாவுக்கு பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணும், நீ நீ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், மனுஷாந்தி இருக்கும், சந்தோஷமாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் பண்ணுவேன் சொல்லுவேன். ஏதாவது கண்டிப்பாக அவங்க சேர்ந்தவனே அந்த கடவுளை எழுதி வச்சு இருந்தால் நமக்கு தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் பண்ணி கொடுக்குறேன் சொல்லுவேன். ஏன்னா நான் எவ்வளோ உண்மையாக போகிறோம் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்மையாக வேலை செஞ்சு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வசீகரணம் பூஜை பண்ணுறோம். சில பேர் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, 3 மாதம் சம்பளம், 4 மாதம் சம்பளம், 5 மாதம் சம்பளம் அப்படியே தங்கிட்டு இருக்கு, கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் வருவாங்க நம்மக்கிட்ட, சுவாமி இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கல சுவாமி, எங்கள் குடும்பம் எப்படி சாப்பிட்றது, எப்படி நாங்கள் செலவு பண்ணுறது எப்படி வரலன்னா ஓகே. இப்போ நீ வெத்தலையை பார்த்து நீங்கள் மை தடவி பார்ப்பீங்க, முகத்தை பார்த்து பார்ப்பீங்கன்னு சொன்னேன். இப்போ லைவ்ல நீங்கள் நேரில் இப்போ எனக்கு சொல்ல முடியுமா? ஓகேயா. உங்கள் பேரு? என் பேர் கௌதம். கௌதம். கௌதம் அనే పేరు ரொம்ப நல்ல பேர், உங்களுக்கு பேரு ரொம்ப நல்ல பேரு. பேருக்கு தகுந்த மாதிரி மனசு இருக்கு, பேருக்கு தகுந்த மாதிரி மனசு இருக்குது. ஒருத்தருக்கு நல்லது பண்ணிக்கணும், கெடுதல் பண்ணவும் இல்லை, சரிங்களா? இல்லை. ஆனால் கடவுள் பக்தி ஜாஸ்தி, கடவுள் பக்தி ஜாஸ்தி மனசுக்குள்ளே தான், அதிகமாக வெளியில் காட்டிக்க மாட்டேங்க. கோயிலுக்கு போகணும், தேங்காய் உடைக்கணும், பூஜை பண்ணணும், கோயந்தன்னு சுத்தணும் இல்லை. எங்கே போனாலும் மனசுல நினச்சிக்கோங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் மனசுக்குள்ள நினைப்பீங்க, அந்த மாதிரி லைனும். ஆனால் எங்கள் சின்ன வயசுலேருந்து சொந்த ஐடியா, இண்டிபெண்ட் ஐடியா உங்களுக்கு இருந்தா அடுத்தவங்க ஐடியா அடுத்தவங்க டைரெக்ஷன் உங்களுக்கு இல்லை, புரியுதா? நீங்களே நிறைய பேருக்கு டைரெக்ஷன் சொல்லுவீங்க. வயசு சின்னதானாலும் உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்குது, திறமை அதிகமாக இருக்குது. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட என்ன பேசணும் எல்லாமே தெரியும். ஆனால் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு, டென்ஷன், ஆலோசனை ஜாஸ்தி பண்ணுறீங்க, தொழில் பற்றி ஃபியூச்சரை பற்றி ஆலோசனை பண்ணுறீங்க, புரியுதா? அது சீக்கிரமாக உங்களுக்கு ஃபியூச்சரும் பெரிய லெவலுக்கு போவீங்க, நல்லது நடக்கும். உங்கள் பெரியவங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. லக்ஷ்மி தான் தங்க மாட்டேங்குது கையில், வர்றது கொஞ்சம் வேணும், செலவு ஜாஸ்தி, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் பெரிய லெவலுக்கு போவீங்க. சொல்ல கேமராக்கு முன்னாடி சொல்ல முடிஞ்சது இவ்வளோ, ஆனால் சொல்லக்கூடிய நிறைய இருக்கு சொல்லலாம். அது இப்போ சொல்ல வேணாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து யாராச்சும் இந்த சின்ன இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்து எனக்கு அந்த பொண்ணோட என்னை சேர்த்து வைங்க, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, காதல் பிரிஞ்சிருச்சு, சேர்த்து வைங்க, இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்து செய்வினை வைங்க, இது மாதிரிலாம் யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? நல்ல கேள்வி கேட்குறீங்கய்யா. என்னன்னா இப்போது காலேஜ் பசங்க வந்து வருவாங்க நம்மக்கிட்ட, நம்ம வீடியோ பார்த்துட்டு இது பார்த்துட்டு வருவாங்க, தெரிஞ்ச வந்துட்டு கேட்பாங்க, இந்த பொண்ணு நான் காதலிக்கிறேன், இந்த பொண்ணு காதலிக்கிறேன், இந்த மாதிரி நமக்கு ஏமாத்திருச்சு கொஞ்ச நாள் பழகிருச்சு, அப்புறம் ஏமாத்திட்டு கேட்பாங்க. கேட்டால் என்னன்னா நம்ம உடனே இது எதனால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்படி என்னன்னா அவங்க இது சொல்கிறது நிஜமா இல்லையா, உண்மையா இல்லையா. சில பேர் வந்து உண்மையாக காதலிப்பாங்க, சில பேர் இவங்க ஆம்பளைங்க கூட கொஞ்ச நாள் பழகிட்டு அவங்களை பிரித்து விட்டுட்டு போயிட்டு அவர் வேற பொண்ணு பண்ணுவாங்க, அப்புறம் இந்த பொண்ணு கூட வேற பசங்க லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்க பேர் இவங்க பேரில் பூஜையில் பார்க்குறேன். பூஜையில் பார்த்து அவங்களுக்கு வயசு இருக்குதா இல்லையா, கல்யாணம் பண்ணுற வயசா இல்லைன்னா சின்ன வயசு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அம்மா அப்பாவோட சம்மதம் இருக்காது, தெரியுதா? அம்மா அப்பாவோட சம்மதம் இருக்காது, இவங்க அம்மா அப்பாவோட சம்மந்தம் இருக்காது, சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க உண்மையாக காதலிக்கிறாங்களா இல்லையா, ஆனால் பூஜையில் பார்க்குறேன். அவங்க பேரில் பார்த்து ஏதாவது கொஞ்சம் பெரிய வயசு, கொஞ்சம் கல்யாணம் பண்ணுற வயசு பரவாயில்லை, அவங்க ஃபியூச்சர் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் உண்மையாக இருந்தால் சேர்த்து வைக்கிறதுக்கு பூஜைகள் பண்ணுவேன். உண்மையாக இருந்தால் தெரியுதா? இது உண்மை இல்லைன்னா நானே சொல்லுவேன், நீ போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கூட்டிட்டு வா, உங்கள் அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வா, உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக சேர்த்து கொடுக்குறேன். ஆனால் நானே சொல்கிறேன். அப்படி சேர்த்து வைக்கணும் என்னென்ன தேவைப்படும்? இப்போ அந்த பொண்ணோட அந்த பையனை சேர்த்து வைக்கணும், அவங்க உண்மையாக இருந்தால் அப்படின்னா என்னென்ன, அவங்க பொண்ணோட அந்த சில பேர் சொல்லுவாங்க முடி தேவைப்படும், துணி தேவைப்படலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் பொருட்கள் தேவைப்படும்? இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்க பேரில் நான் சொன்னதில்ல அஞ்சனம் போட்டு எத்தனை மை போட்டு பார்த்து அது நல்லதா கெட்டதா எப்படி இருக்குது. ஒருவேளை பொண்ணு சரியில்லைன்னா நான் சொல்லிவிடுவேன், பொண்ணு சரியில்லையா பையா, நீ வேண்டாம், நீ வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிவிடுவேன். பொண்ணே வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் பையன் சரியில்லாமா, உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கிற உங்கள் அம்மா அப்பாவுக்கு பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணும், நீ
நீ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், மனுஷாந்தி இருக்கும், சந்தோஷமாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் பண்ணுவேன் சொல்லுவேன். ஏதாவது கண்டிப்பாக அவங்க சேர்ந்தவனே அந்த கடவுளை எழுதி வச்சு இருந்தால் நமக்கு தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் பண்ணி கொடுக்குறேன் சொல்லுவேன். ஓகே. இப்போ வசியம் பண்ணுறாங்களா? இப்போ இந்த கண்ணால் வந்து பெண்களை வசியம் பண்ணலாம்பாங்க, இல்லை யாராச்சும் இந்த ஓனர்ஸை வந்து வசியம் பண்ணுறது. இப்போ நமக்கு எம்டி யாராவது மேனேஜர் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள வசியம் பண்ணுறது, நம்ம கைக்குள்ளே கொண்டு வருது. அது எந்த மாதிரி, எப்படி அது வசியம் பண்ணுறது? நல்லதுக்கு பண்ணுறாங்களா இல்லை கெட்டதுக்கு பண்ணுறாங்களா? அது வசியம் பண்ணுறது வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி கெட்டதுக்கு பண்ணுவாங்க, நல்லதுக்கு பண்ணுவாங்க. சில பேர் என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப மகிழ்ச்சியான கேள்வி. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கும். அதே மாதிரி அந்த கேள்வி எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்வார் ஒருத்தர், ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பார் தெரியுதா. அவரும் இவர் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இவர் கண்டுக்க மாட்டாங்க, கண்டுக்கிறது இல்லை தெரியுதா. இவர் எவ்வளோ வேலை செஞ்சாலும் கூட உண்மையாக வேலை செஞ்சாலும் சில பேர் வந்து மற்றவங்க இருப்பாங்க பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க சும்மா நான் சொன்னேன் இல்லாத பொருளாத சொல்லி இவர் மேலே இன்னும் கோபம் ஆகிட்டு இருக்கும், కానీ கம்மி ஆகாது. எது எம்டிக்கு ஓனருக்கு இந்த மாதிரி சேர்மேனுக்கு அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வேலை செஞ்சாலும் எதுவும் இல்லாமல் நிறைய பேர் அதை அழுகுறவங்க இருக்காங்க. கடவுளை முன்னாடி உட்காந்து சுவாமி எதுக்கு சுவாமி கடவுளே எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கொடுத்துருக்கீங்க, நான் எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்மையாக வேலை செஞ்சு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வசீகரணம் பூஜை பண்ணுறோம், அவங்களுக்கு நல்லது நடக்கிறது. அப்படி பண்ணுறேன், కానీ கெடுக்கிறதுக்கு தெரிந்த ஒருத்தருக்கு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் பண்ணுறது இல்லையா. நல்லபடியாக அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எதுன்னு செய்யலாம். ஒரு புருஷனை பொண்டாட்டி அவங்க சந்தோஷமாக இருக்கிறது செய்யலாம். தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு, தொழிலில் டெவலப் ஆகிறதுக்கு சொந்த தொழில் செஞ்சுருப்பாங்க நிறைய பேர் ரொம்ப கம்மியாக இருக்கும், டெவலப் கம்மியாக இருக்கும். அவங்க நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கு, தொழில் முன்னேற்றம் ஆகிறதுக்கு செய்யலாம். ஒரு வெளிநாடு போகணும் நிறைய பேர் விசாக்கு ட்ரை பண்ணுவாங்க. USA, லண்டன், கனடா இந்த மாதிரி கண்ட்ரிகள், ஆஸ்திரேலியா எந்த கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் எல்லாமே இருக்கும், ஆனால் விசா வராது. அங்கே போகிறதுக்கு விசா கிடைக்காது. விசா கிடைக்காம போகும். பக்கத்தில் வந்து எங்கே போனாலும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்லேயே போயிடும், ஒவ்வொரு வாரத்துலேயும் போயிடும் விசா. அந்த மாதிரி விசா போனவங்க இருப்பாங்க. அந்த விசா வர்றது கூட பூஜை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது வசியம், விசா கிடைக்கிறதுக்கு வசியம். அவங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும், அங்கே வேலை செய்யணும். சில கம்பெனிலும் சில பேர் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. 3 மாதம் சம்பளம், 4 மாதம் சம்பளம், 5 மாதம் சம்பளம் அப்படியே தங்கிட்டு இருக்கு, கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் வருவாங்க நம்மக்கிட்ட, சுவாமி இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கலையே சுவாமி, எங்கள் குடும்பம் எப்படி சாப்பிட்றது, எப்படி நாங்கள் செலவு பண்ணுறது எப்படி வரலன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த கம்பெனியில் பணம் வர்ற மாதிரி நான் நிறைய பேர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு பணம் வந்து அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். சுவாமி லக்ஷ்மணராஜ் குருஜி அவரை நீங்கள் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, மனுஷாந்தியோடு இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு எங்கள் மட்டும் வந்து தேங்க்ஸ் சொல்லி அவங்க சந்தோஷமாக காணிக்கை கொடுத்துட்டு தெரிந்த அம்மாவாருக்கு சுவாமிக்கு காணிக்கை பண்ணிவிட்டு கொடுத்து போவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஐயா. இதுதான் இப்போ வசியத்தில் வந்து பெண்கள் வசியம் தான் நிறைய, இப்போ கண்ணாலே பெண்களை வசியம் பண்ணுறது இவ்வளோ சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா, அது இல்லை பொய்யா? அது உண்மைதான். கண்ணால் வசியம் பண்ணுறது தெரிந்த இந்த மாதிரி மையை வச்சுக்கிறது அந்த மையை அவருக்கு தலைவருது பின்னாடியே வர்றது அது உண்மைதான், உண்மை இருக்குது. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, நல்லதா கெட்டதான்னு பார்த்து தான் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணுறேன். కానీ இது இப்படி அவங்க பின்னாடி ஓடி வர்றது, அப்படியே பிடிக்கிறது, அவங்க வேறு விதமாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஓகே. சில பேருக்கு குழந்தை பாக்கியம்லாம் இல்லாமல் இருப்பாங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும், குழந்தை இல்லாமப்பாங்க. சில பேர் ஆண்பளை குழந்தை தான் வேணும், பொம்பளை குழந்தையா இருக்கு, எனக்கு ஆம்பளை குழந்தை இல்லை அப்படிம்பாங்க. இதுக்கு உங்கள்லேருந்து ஏதாச்சும் தீர்வு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இது நல்ல வார்த்தை கேட்டிருக்கீங்க. என்னன்னா இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில ப்ராப்ளங்கள் இருக்கும். சில ப்ராப்ளம் எப்படின்னா அவங்க உடம்பு ரீதியாக இருக்கும், ஆரோக்கிய ரீதியாக இருக்கும், கிரகங்கள் ரீதியாக இருக்கும். கிரகங்கள் ரீதியாக சில பேருக்கு சைவன கிரகங்களுக்கும் நடக்கும். சைவன கிரகங்கள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. இன்னொன்று அவங்க கர்ப்பம் தளிக்காமல் போயிடும். இந்த ஒன்றும் இன்னொன்று என்னன்னா அவங்களுக்கு ஒரு உடம்பு ரீதியாக இருந்தாலும் கூட மனுஷாந்தி இல்லாமல் குழந்தை பாக்கியங்களோ ஏதோ ஒரு தொந்தரவு வர்றது, இந்த உண்டாகி குழந்தை உண்டாகி கூட கருவு கலைஞ்சி போயிட்டுருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பூஜை பண்ணி அவங்க என்ன பிரச்சனை இருக்குது, எதனால இப்படி இருக்காங்க, குழந்தை இதனால கிடைக்கல,
பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையானா அது கடவுள் தான். இல்லை, நான் கேட்குறது வந்து அவங்களுக்கு வந்து பெண் குழந்தையா இருக்குது, எனக்கு ஆம்பளை குழந்தை ஆசையாக இருக்குது, இது பிறக்கவே மாட்டேது சாமி, எனக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், ஏதாச்சும் எந்த கடவுளுக்கும் அது மாதிரி வந்திருக்காங்களா? அந்த மாதிரி வந்திருக்காங்க. வந்தால் கடவுளை கும்பிட்டுன்னு சொல்கிறோம். கடவுளை கும்பிடணும். கடவுளை கும்பிட்டுட்டு கடவுளை கொடுத்தது தான் நமக்கு கிடைக்கும். இது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம்ல வந்து நம்ம மந்திரத்தினால ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தைன்னு பிறக்காது. அப்படி பிறக்காது. அப்படி பண்ண மாட்டோம். அப்படி பண்ண மாட்டேன் பொய் சொல்லிட்டு அப்படி பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறது இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு விதிப்பட்டு அவங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறந்தாலும் ஆம்பளை குழந்தை. சில பேர் குழந்தை இல்லாமலே வருவாங்க, சில பேருக்கு குழந்தை இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி குழந்தை இருக்கும், ஆனால் பொம்பளை குழந்தை இருக்கும். 1 2 பொம்பளை குழந்தை, ஆம்பளை குழந்தை இருக்கும். பிறக்கணும் வருவாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், ஆம்பளை குழந்தை பிறக்கிற மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கடவுளை விட்டது நம்ம செய்கிறது நம்ம செய்யணும். பல பூஜைகளும் செஞ்சுக்கணும். புரியுதா? குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்காதவங்க வருவாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி நானும் எல்லாம் சுவாமி பூஜை பண்ணி அவங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மனுஷாந்தியோடு நல்லது நடக்கும் அவங்களுக்கு. ஓகே சார். இப்போ வந்து வீடு கட்டுறதுல வந்து சில பேர் பிரச்சனை இருக்கும். பணம் இருக்கும், காசு இருக்கும், இடம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த வீடு கட்டுறது ஏகப்பட்ட பிரச்சனை, சொந்தக்காரங்கள பிரச்சனை வரும், ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு வந்துட்டு ஆனால் வீடு கட்ட முடியாது. இதுக்கு ஏதாச்சும் அது வந்து ஏதாச்சும் மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்களா, செய்வினை பண்ணியிருப்பாங்களா, இதுக்கு வேறு தீர்வு எதுவும் அப்படி இருந்தால் தீர்வு ஏதாச்சும் அப்படி இருக்காது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வீடு கட்டணும். வீடு கட்டணும்ட்டு எல்லா மனுஷங்களுக்கு ஒரு கனவு. வீடுன்றது ஒரு கனவு. எல்லாத்துக்கும் வீடு வேணும். வீடு இருக்கிறவங்க தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சொந்த வீடு இருந்தால் சந்தோஷமாக தூங்க முடியாது. தூக்கம் எப்படி தூங்கினாலும் சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் தூக்கம் நல்லா வரும். புரியுதுங்களா? சொந்த வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வீடு கட்டணும்னா சில பேருக்கு காசு இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி காசு இருக்கும். சில பேருக்கு லோனு வாங்கி எவ்வளோ கோடிகளும் எவ்வளோ லட்சங்கள் லோனு வாங்கி விற்பாங்க. வச்சுட்டு ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஆரம்பித்து பாதி வந்த உடனே பாதி ஆன உடனே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நின்றுடும். அப்படியே வேலை நடக்காமல் போகும். காசு இல்லாமல் இல்லை, வேலை நடக்காமல் போகும். மனுஷாந்தி இருக்காது. அந்த வீடு நடக்கும்போது அதில் ஏதாவது தொந்தரைகள் வரும். வேலை செய்கிறவங்களோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களோ யாருக்காவது அந்த பிரச்சனை ஆகும். சில பேர் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இடம் வாங்கி அது தயார் பண்ணும்போது யாருன்னா ஒருத்தர் வந்து இடம் என்னோடது, இந்த இடம் என்னோடது, டாக்குமெண்ட் என்னோடது இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நிற்கிறது, வீடுகளும் நிற்கிறது, அந்த மாதிரி இருக்குது. தெரிந்தா அந்த மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்குது. அது என்னன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் நம்மகிட்ட வந்துருக்காங்க. வந்தால் அவங்க எதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது ஆனால் பூஜையில் பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்குதா, தெரிந்தா கிரகங்கள் சரியில்லையா அவங்களுக்கு. சில பேருக்கு கிரகங்கள் சரி இருக்காது. கிரகங்கள் சரியில்லாமல் ஒரு நல்ல நேரம் சில பேர் நினைப்பாங்க, நம்ம எதுக்கு ஜோசியம் எதுக்கு நம்பணும், நம்ம கடவுளை விட்டு தான் நடக்கும், நம்ம ஜோசியம் நம்பக்கூடாதுன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளும் என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் காலம் நல்ல நேரம் பார்த்து வீடு ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நேரம் பார்த்து டக்குன்னு வீடு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு ப்ராப்ளமாகி நிற்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்க என்ன பிரச்சனை இருக்குது நிதானமாக பார்த்து பூஜையில் பார்த்துட்டு அம்மானுக்கு கேட்டு இந்த அம்மானுக்கு தீபம் வச்சு விளக்கு வச்சு பூஜை பண்ணி இந்த 5 எலுமிச்சை பழம் அறுத்து அது பூஜை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். அவருக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரி பண்ணிவிட்டு மறுபடி வீடு கட்டுற மாதிரி அவங்களுக்கு ஆசை நிறைவேற மாதிரி நம்ம செய்கிறேன்.